கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். நாம் கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் என்ற தலைப்பின் கீழே ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமா? அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18ஆம் வசனங்களின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்துவின் வாழ்வின் வழியாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தொடரின் முதல் பாகமாக நாம் படிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் ஜீவியத்துக்கு ஓர் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு கிரைஸ்ட்ஸ் லைஃப் என்ற தலைப்பில் நான் படிக்க போகிறோம். நமது தியான வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபத்தோடு நாம் சத்தியத்தை படிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தொடங்கக்கூடிய இந்த புதிய தொடருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உம்முடைய திருவசனத்தின் வழியாய் ஆவியானவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மரியாளை போல் திறந்த உள்ளத்தோடு தேவையானது ஒன்றே என்று நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் அந்த வாஞ்சியோடு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேதாகமம் நமக்கு கொடிய காலங்கள் மற்றும் கொடிய மனிதர்களை பற்றி படம் பிடித்து காட்டுகின்றது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் 19 வகை கொடிய மனிதர்கள் பற்றி நாம் பார்க்கலாம். கொடிய காலங்கள் பற்றியும் அதே பகுதி பேசுகிறது. அதே போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் 17 வகையான மாம்சத்தின் கிரியைகள் பற்றியும் நாம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை பாருங்கள். 19 வகையான கொடிய மனிதர்கள். 1ஆம் வசனத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் என்று சொல்லிவிட்டு பவுல் கொடிய மனிதர்களை அங்கே பட்டியலிட்டு காண்பிக்கிறார். 2ஆம் வசனத்திலிருந்து, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், பாருங்க ஆங்கிலத்தில், ஃபார் மென் ஷால் பி லவர்ஸ் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப்ஸ், அதாவது தங்களையே அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். எனக்கு எனக்கு என்று சுயநலமிக்கவர்களாக மனிதர்கள் அலைந்து திரிவார்கள். கிறிஸ்தவர்களிலும் அப்படித்தான் இருக்கிறோம் அல்லவா? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் சொன்னால் நேரம் எடுக்கும், வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும், வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அபாண்டமான தூஷண வார்த்தைகள். தாயை தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவதில்லை, மற்றோருக்கும் ஆசிரியருக்கும் எவருக்குமே கீழ்ப்படிவதில்லை. நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று பவுல் சுட்டி காண்பிக்கிறார். கொடிய காலங்கள் கொடிய மனிதர்கள் பற்றி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இந்த கொடிய மனிதர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய கொடிய கிரியைகள் என்னென்ன என்பதையும் பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களில் 17 வகை மாம்சத்தின் கிரியைகளை
அவர் பட்டியலிடுகிறார். வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சுட்டி காண்பிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், கொடிய காலங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய செயல்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பது எளிதல்ல. இட்ஸ் நாட் ஈஸி டு பி கிறிஸ்டியன்ஸ் ஆர் டு லிவ் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ். உண்மைதான் அல்லவா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லலாமா? இல்லை, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், அல்லது கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. என்ன கேள்வி என்றால், வாஸ் இட் ஈஸி ஃபார் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்கு அது எளிதாய் இருந்ததா? இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து கிறிஸ்து வந்து வாழ்ந்தாரே, அப்படி வாழும் பொழுது அந்த வாழ்க்கை அவருக்கு எளிதாக இருந்ததா என்பதை நாம் யோசிக்கணும். பைபிள் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். The word was made flesh and dwelt among us. நம் மத்தியிலே அவர் மனிதனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அவர் அவதாரம் எடுத்தாரே. அப்படி வந்த பொழுது பாருங்கள், அதே யோவான் 1:11 வாசிக்கிறோம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்களேன், மனிதர்கள், யூதர்களே யூதனாக வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வது என்பது மிகவும் மிகவும் கடினமானதாகவே இருந்தது என்பதை வேதம் இவ்வளவு அழகாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அந்த 33.5 ஆண்டுகால மானிட வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடிய மனிதர்கள் மத்தியில், அவர்கள் வெளிக்காண்பித்த கொடிய கிரியைகளின் மத்தியில் அவர் வாழ்ந்தார். எப்படிப்பட்ட வாழ்ந்தார் என்றால், கிறிஸ்துவானவர் அபிஷேகம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்தார் என்பதுதான் 100% உண்மை. எப்படி தெரியுமா? கிறிஸ்து என்ற பெயர் ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் என்று நாம் சொல்லுகிறோம். கிரேக்க பாஷையில் கிரைஸ்ட் என்றால், கிறிஸ்து என்றால் தி அனாயிண்டட் ஒன் என்று அர்த்தம். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அதே கிறிஸ்து என்ற வார்த்தையை எபிரேய பாஷையில் எப்படி சொல்லுவாங்கன்னா மெஸ்ஸியா, மெஸ்ஸாயா என்று சொல்லுவார்கள். ஆக எபிரேய பாஷையில் மெஸ்ஸியா என்றால் அதே அர்த்தம்தான், தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட இரட்சகர். இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதே அர்த்தம்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கிரைஸ்ட் மீன்ஸ் தி அனாயிண்டட் ஒன். கிறிஸ்டியன்ஸ் மீன்ஸ் தி அனாயிண்டட் ஒன்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் அதனால தான் இந்த உலகத்தில் கடினமான சூழ்நிலையின் மத்தியில் அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து வாழ முடிந்தது. ஆகவே இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடங்கள்
3 பாடங்கள். லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்துவிடமிருந்து வாழ்க்கை பாடங்கள் 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். முதலாவது, கிறிஸ்து அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார். கிரைஸ்ட் ஹேட் த ஸ்பிரிட் விதவுட் மெஷர் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவன் என்றால் பிதா, அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தைகளை, பிதாவின் வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு, பிதாவாகி தேவன் குமாரனாய் கிறிஸ்துவுக்கு தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்களேன், இந்த ஒரே வசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தாராம். ஆவியின் அபிஷேகத்தை அவர் அளவில்லாமல் பெற்றிருந்தார். அப்போஸ்தலர் 10:38 லூக்கா என்ற சுவிசேஷகன் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, பிதாவாகிய தேவன் குமாரனோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அன்பானவர்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்றால், பிதாவாகிய தேவன் அவரை தமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருந்தார், அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, அப்படியானால் கிறிஸ்துவுக்கு அந்த அபிஷேகம் இருந்தது. அவர் தேவன், அவர் தேவகுமாரன், அதனால் அவருக்கு அப்படி இருந்துச்சு. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் அந்த அபிஷேகம் கிடைக்காது. அதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற நம்ம எல்லாரும் சூப்பர் சயின்ஸாக இருக்க வேண்டும், மிகவும் உயர்வான பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல ஜெபம் பண்றார். நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, பாருங்களேன், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்? ஃபாதர், யூ ஹேவ் லவ்ட் them as you have loved me. பிதாவே, நீங்கள் என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்களோ அதே போல் அவர்கள் மேல், மனிதர்களாகி நம்மேல் பிதாவாகிய தேவன் அன்பாக இருக்கிறார் என்று அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் குமாரனாய் கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல சரிசமமாக நம்மையும் நேசிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாரே, அப்போ குமாரனிடத்தில் அவ்வளோ அன்பாயிருக்கிற பிதா நம்மீது அன்பாயிருக்கிறார். நமக்கும் அதே அளவில்லாத அபிஷேகத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? அப்பா கிட்ட கேட்கணும். லூக்கா 11:13 பாருங்களேன், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் என்று வாசிக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக பேசுகிறார். லூக்கா 11 அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி அவர் பேசுகிறார். பரமண்டல ஜெபம் சொல்லிக் கொடுப்பார். லூக்கா 11 முதல் 4 வசனங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நடுராத்திரியில் நண்பன் என்ற ஒரு ஓமையை குறித்து அவர் பேசியிருப்பார், ஜெபத்தை குறித்த ஓமை.
அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரிசுத்த ஆவிக்காக பரமபிதாவினிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள், கேளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும், கேட்டால் நல்லா வாங்கி கொடுப்போம், கேட்காமலும் வாங்கி கொடுக்குற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை நிமித்தம் அப்படி செய்கிற பெற்றோர் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது, நல்ல ஈவுகளை, நல்ல பரிசுகளை வாங்கி கொடுக்கும் பொழுது, பரமபிதாவானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு, அப்படி தான் மூல பாஷையில் இருக்குது. வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தமிழில் படிக்கிறோம், மூல பாஷையில் கிரேக்க பாஷையில் வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு, those who keep on asking the Father, அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்து அளவில்லாமல் பெற்றிருந்த அந்த ஆவியின் அபிஷேகத்தை கிறிஸ்தவர்களும் பெற முடியும். ஏனென்றால் அதே அளவு சிநேகத்தை, அந்த அளவில்லாத சிநேகத்தை ஆண்டவர் குமாரனுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கும் கொடுக்கிறார். குமாரனுக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்தது போல நமக்கும் அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கொடிய காலங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய கிரியைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். அவர் அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார். அதனால தான் அந்த 1ஆம் நூற்றாண்டில் அவரால் நமக்கென்று ஒரு முன்மாதிரியை வைத்து போக முடிந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். 100% தெய்வமாக 100% மனிதனாக விளங்கிய கிறிஸ்துவானவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 21, 22 வசனங்களிலே. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாமும் அளவில்லாத அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்படும் ஜீவியமே நமது தேவை. இதுதான் கிறிஸ்துவிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். 2வது பாடம் என்னவென்றால், கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் வேதாமத்தில். பாருங்கள், யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதா என் கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்யலை? தான் இஷ்டத்துக்கு எதுவுமே அவர் செய்யலை. என்ன செய்தார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், ரோமர் 15:3 பாருங்க, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், ஃபார் ஈவன் கிரைஸ்ட் ப்ளீஸ்ட் நாட் ஹிம்செல்ஃப், தமக்கே பிரியமாய் நடவாமல். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி குடும்பங்கள்லையும் சரி, சபைகள்லையும் சரி, உலகத்தில் எங்கே எடுத்தாலும் சரி, மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே பிரியமாய் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை என்றால் கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே இருக்க வேண்டும், சுயநலமற்றவர்களாக. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. If I yet pleased men, I should not be the servant of Christ. எப்படி ஆங்கிலத்தில் இருக்குன்னா, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாகவே இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் நமக்கு பிரியமாய் நடக்க நினைக்கிறோமா? நாம் படித்தோம்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் பாருங்களேன், 4ஆம் வசனத்தில் இருக்கும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். அதாவது தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது, சுகபோக பிரியம், சிற்றின்ப பிரியம், லவர்ஸ் ஆஃப் பிளஷர், சிற்றின்பங்களை விரும்புவது.
தற்பிரியர் அப்படின்னு அந்த பட்டியலில் முதல் வகையறா பற்றி சொல்லியிருக்கோம். முதல் வகையறா தற்பிரியர். 18வது வகையறா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியர். சுகபோக பிரியன் என்று சொன்னால் அதான் தனக்கே இஷ்டமாக நடந்து கொள்ளுகிறவன், சிற்றின்பங்களில் மூழ்கி கிடக்கிறவன். அது குடியோ போதையோ எதுனாலும் சரி, அதான் சுகபோக பிரியம். அன்பானதே பிள்ளைகளே, மனுஷனை பிரியப்படுத்துறது இப்படி நிறைய இருக்குது. ஆனால் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாராம்? பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் அவர் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்படியானால் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற 2வது பாடம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் ஜீவியமே நமது தேவை என்பதை நம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். 3வது, கிறிஸ்து நமக்கு மாதிரியாய் முன்மாதிரியாய் இருக்கிறார். உங்களுக்கு நான் அதை சுருக்கமாக சொன்னேன், அதை விலாவாரியாக சற்று நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். பார்த்தீங்களா, நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். உண்மையிலே கிறிஸ்துவை போல் வாழ்கிறோமா? கிறிஸ்டியன்ஸ் என்றால் கிரைஸ்ட்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பார்கள். அப்படித்தான் நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாய் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா, அல்லது அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா, பிசாசை பிரதிபலிக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார் பாருங்க, 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். எவ்வளவு போல்டாக தைரியமாக சொல்லார் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றார். இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா? என்ன மாதிரி நடங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறேன், நீங்கள் என்ன பின்பற்றி நடவுங்கள் சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கிறது. நமக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லை என்பது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியை வைத்து போனார். கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தில் முன்மாதிரியாய் வாழ வேண்டும், முன்மாதிரியை வைத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படியானால் கிறிஸ்துவிடமிருந்து நான் படிக்கிற பாடம் என்ன? முன்மாதிரியான கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதே நமது தேவை. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் வாழ்ந்தார். அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார். அது முதலாவது. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்தார். அது 2வது. அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அது நமக்கு 3வது பாடம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்வின் பிரதிபலிப்பாக விளங்க வேண்டும் என்பதுதான் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அன்பானவர்களே, ராபர்ட் பியர்சன் என்ற ஊழியக்காரர் இருந்தார். ராபர்ட் பியர்சன் ஒரு வல்லமையான ஊழியக்காரர். நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிற, ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிற தேவ மனிதன். இவர் ஒரு புத்தகத்தில், காலை தியான புத்தகத்தில் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்டியன் என்பதற்கான விளக்கம் என்ன? கிரைஸ்ட் ப்ளஸ் IAN, அதான் கிறிஸ்டியன். கிரைஸ்ட் ப்ளஸ் I am nothing. கிறிஸ்டியன் என்றால் எல்லாமே கிறிஸ்துதான், நான் ஒன்றுமில்லை என்று தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன் என்பதாக அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எல்லாமே கிறிஸ்து, நான் ஒன்றுமில்லை என்பதே கிறிஸ்தவ ஜீவியம்.
அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க நம்மை நாம் தத்தம் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஹோட்டலில், உணவகத்தில் நண்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமாக உணவு புசித்து நேரத்தை கழிப்பதற்காக சென்றிருந்தார்கள். அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி உட்காந்து ஒரு பெரிய டேபிளில் அழகாக எல்லாம் உட்காந்து எல்லாம் சந்தோஷமாக கைகளை ஆட்டி அப்படி இப்படி பேசி சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க. அப்பொழுது ஓரத்தில், நடைபாதைக்கு அந்த ஓரத்தில் ஒரு நண்பன் உட்கார்ந்து அவன் ரொம்ப சுவாரஸ்யமாக கைகளெல்லாம் ஆட்டி அசைத்து ரொம்ப ஜாலியாக கேலி கிண்டல் செய்து அவன் பேசி கொண்டிருந்தான். அப்போ அந்த ஹோட்டலில் சர்வர்ஸ் அல்லது வெயிட்டர்ஸ் ஆர் வெயிட்ரஸஸ் என்ன செய்வாங்க, வந்து சர்வ் பண்ணுறவங்க வேலை செய்வாங்க. பார்த்தீங்களா, ஆண்கள் பெண்கள்லாம் வேலை செய்வாங்க. அந்த ஹோட்டலில் சில பெண்களும் வேலை செய்தார்கள், உணவு பரிமாறக்கூடிய ஒரு பெண்மணியாக. அப்போது அந்த நண்பன் இப்படி கைகளை ஆட்டி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணிப்பெண் அந்த பக்கம் இப்படி குறுக்க வர்றாங்க. அவங்க ஒரு தட்டில் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இது பேசி கொண்டிருந்த அந்த நபருக்கு தெரியலை. அவர் கையை ஆட்டி ஆட்டி பேசணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கையில் வச்சுருந்த ஜூஸ் ட்ரேயை தட்டி விட்டுறார். அது அப்படியே தவறி பக்கத்தில் இருந்த சுவரில் பாருங்கள், இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தட்டி விட்ட உடனே பக்கத்தில் இருந்த சுவரில் அந்த கிளாஸில் இருந்த ஜூஸ் அப்படியே பறந்து போய் அந்த சுவரில் படிந்தது. அழுக்காக ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தை கொடுத்தது. இந்த பணிப்பெண்ணுக்கு பயங்கர பதற்றம். ஐயோ, பிரச்சனை யாருக்கு? இப்போ நான் தான் இங்கே வேலை செய்கிறேன், எனக்கு பிரச்சனை ஆகிவிடுமே, என்னுடைய சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்களே, அந்த ஹோட்டல் உரிமையாளர் என்னை திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் மிகவும் பதற்றத்தோடு, பயத்தோடு, படபடப்போடு அவள் இருந்தாள். அந்த சமயத்தில் அவள் கையை பசிஞ்சிட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில் நின்று கொண்டு இருந்தாள். அப்போது பக்கத்து டேபிளில் இன்னொரு நபர் உட்கார்ந்திருந்தார். அவன் நிதானமாக எழுந்து அந்த பெண்ணை பார்த்து, சகோதரியே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்று சொல்லி அவர் வைத்திருந்த அந்த பேக்கில் இருந்த அந்த பெயிண்ட் டப்பா, அந்த ப்ரஷ் இதெல்லாம் எடுத்தாராம். எடுத்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எந்த அந்த சுவரில் அந்த ஜூஸ் கொட்டி ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே அழகாக வரைஞ்சார். இயற்கையான காட்சி, மான்கள் நிற்பது போல அழகாக வரைஞ்சிட்டார். இதை பார்த்த உடனே இந்த பணிப்பெண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். இன்னும் தட்டி விட்டேன் அந்த நண்பன் கூட இருந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான்ப்பா நடக்குது, இந்த மனுஷன் என்னடா செய்கிறான்னு பார்த்தா அழகாக அந்த சுவரில் எங்கே ஜூஸ் பட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சோ அப்படி அதை ப்ரஷ் பண்ணி கலர் ஏற்றி அழகாக்கிட்டார். இப்படி ஒரு படம் வரைந்தாராம். இங்கே பார்க்குறீங்கள, ஒரு காடு, ஒரு வயல்வெளி, அந்த இடத்துல 2 மான்கள் நிற்கிற ஒரு காட்சி போல் அழகாக அந்த படத்தை அப்படி வரைஞ்சிட்டாராம். சுவர் சற்று முன்பு அசிங்கமாக இருந்ததே, இப்போ பாருங்கள் மிக மிக அழகாகிவிட்டது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அசுத்த ஜீவியத்தை அழகாக்கும் திவ்ய ஓவியர். இந்த உலகத்தில் என்னோடய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது, இதுவரைக்கும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியில்லை, அது அழகாக இல்லையே, தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருந்திருக்குமோ என்று நீங்கள் ஒரு வேளை கவலையோடு இருக்கிறீர்களா? என்னோடய ஜீவன் இதுவரைக்கும் அசுத்தமாக இருந்திருக்கிறதே, கிறிஸ்தவள் என்று பெயர் வைத்து நான் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே என்று கலங்கி நிற்கிறோமா? அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய அழுக்கான ஜீவியத்தை அழகான ஜீவியமாக்குகிற திவ்ய ஓவியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மையும் தேவன் மாற்றுவார். ஜெபத்தோடு நாம் இந்த பாடங்களை தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். நீங்கள் தவறாமல் இந்த செய்திகளை கேளுங்கள். கர்த்தருக்குள் வளர தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்களை பிறருக்கும்
பகிருங்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தொடங்கியிருக்கிற இந்த புதிய தொடருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம் என்ற தலைப்பிலே நாங்கள் படிக்க போகிற இந்த பாடங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு சிறந்த முன்மாதிரி கிறிஸ்துவே. ஆகவே கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளில் அவரை பிரதிபலித்து வாழ எங்களுக்கு ஆவியின் அனுகிரகத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தியானத்திலே நாம் சந்திப்போம். ஆமென்.